ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச போகிறீங்க. பார்க்கலாமா? இங்கே நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். என் அம்மாவால் இரவு உணவு சமைக்க முடியும். இப்போது இந்த சென்டென்ஸில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு பேசியிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே நான் ஒரு 4 பாயிண்ட் எழுதியிருக்கேன். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு அழகாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாருங்களேன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். யாரால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். யாரால் செய்ய முடியும்? அவங்க தான் சப்ஜெக்ட். யாரால் செய்ய முடியும் அப்படின்னா என் அம்மாவால். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் எழுதிக்கலாம். ஓகே. செகண்ட் பாருங்க, முடியும் தமிழ்லேயே எழுதிக்கலாம். தேர்ட் பாருங்க, எங்கள் அம்மாவால் என்ன செயலை செய்ய முடியும்? சொல்லுங்க பார்க்கும். சமைக்கிற ஒரு செயலை செய்ய முடியும். ஓகே. இப்போ 4வது பாருங்க, எங்கள் அம்மாவால் சமைக்க முடியும். என்ன சமைக்க முடியும் அப்படின்னா இரவு உணவு. இரவு உணவு. இப்போ நம்ம தமிழில் இந்த 4 சென்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ணியாச்சு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், என் அம்மாவால். என் அம்மா அப்படின்னா மை மதர். ஓகே. செகண்ட் பாருங்கள், முடியும். முடியும் அப்படின்னா நம்ம கேன் அப்படின்னு சொல்லுவோம். முடியும் அப்படின்னா கேன். மை மதர் கேன் என்ன செயலை செய்ய முடியும்? சமைக்கிற ஒரு செயலை செய்ய முடியும். சமைக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? குக். மை மதர் கேன் குக். மை மதர் கேன் குக். எங்கள் அம்மாவால் சமைக்க முடியும். என்ன அப்படின்னா இரவு உணவு, டின்னர். தட்ஸா. பாருங்களேன், ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்டை வச்சு தான் நம்மளால் பேச முடியும் இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ ஆன்சர் பண்ணலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்லேயும் கூட சேர்ந்து டைப் பண்ணிட்டே வாங்க. பேசலாமா? மை மதர் கேன் குக் டின்னர். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். மை மதர் கேன் குக் டின்னர். இப்போது இதே இடத்துல நான் சொல்கிறேன், என்னால் இரவு உணவு சமைக்க முடியும். இப்போ என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். என்னால் அப்படின்னா ஐ கேன் குக் டின்னர். இப்போ நான் வீடியோ பார்க்குற உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களால் நைட்டு சாப்பாடு சமைக்க முடியும். நீங்கள் எப்படி சொல்வீங்க? அதை வாயை திறந்து நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுங்க பார்க்கும். உன்னால் இரவு உணவு சமைக்க முடியும். யூ கேன் குக் டின்னர். யூ கேன் உன்னால் முடியும். குக் சமைக்க. டின்னர் இரவு உணவு. ஒரு சென்டென்ஸ் நம்ம எப்படி பேசணும், அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்மெட்டில் தான் பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே நம்மளால் ஏகப்பட்ட சென்டென்ஸை நம்ம பேச முடியும். இந்த வீடியோவில் கேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாடல் வேர்ப். இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை இந்த ஃபார்மெட்டை வச்சு நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு சென்டென்ஸை கேன் வச்சு பேச தெரில அப்படின்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், ஒரி பண்ணாதீங்க. ஆனால் அந்த வீடியோ முடியும் போது 1000க்கும் மேற்பட்ட சென்டென்ஸை கேன் வச்சு உங்களால் ரொம்ப ஈஸியாக யாரோட உதவி இல்லாமல் பேச முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு, நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன் வச்சு நிறைய சென்டென்ஸ் நம்ம பேச போகிறோம். பார்க்கலாமா? செகண்ட் பாருங்கள், நம்மால் போட்டியில் ஜெயிக்க முடியும். கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்கோம், நம்மளால் போட்டியில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் 4 பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், யாரால். யாரால் ஜெயிக்க முடியும்? நம்மால்.
நம்மால். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் ஆன்சர் பண்ணிடலாம். செகண்ட் பாருங்களேன், முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரால், ஒரு செயலை யாரால் செய்ய முடியும், அவங்க தான் சப்ஜெக்ட். புரிஞ்சா? அதுக்கப்புறம் முடியும் அப்படின்னு பேசியிருக்கோம். தமிழில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடலாம். நம்மால் முடியும். ஓகே, தேர்ட் பாருங்க, என்ன செயலை செய்ய முடியும்? ஜெயிக்கிற ஒரு செயலை செய்ய முடியும். ஓகே, ஃபோர்த் பாருங்க, எதில்? போட்டியில். எதில் ஜெயிக்க முடியும்? போட்டியில். பேசலாமா? போட்டியில் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் பேசிடலாம். போட்டியில். இப்போ நம்ம 4 பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்டாக தமிழில் ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் பேச போகிறோம். நம்மால் அப்படின்னா எப்படி பேசலாம்? நம்மால் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். முடியும், கேன். ஜெயிக்க, ஜெயிக்கிறதுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷில்? வின். எதில்? போட்டியில். போட்டின்னா என்ன சொல்லலாம் இங்கிலீஷில்? மேட்ச். ஆனால் இந்த மேட்ச்க்கு முன்னாடி நம்ம த அப்படிங்கிற ஆர்டிக்கல் நம்ம சேர்க்கணும். புரிஞ்சா? இப்போ ஆன்சர் பண்ணலாமா? உங்களுடைய ஆன்சரை வரிசையாக கமெண்ட்டில் பண்ணுங்க. we can, எங்களால் முடியும். win, ஜெயிக்க. the match, போட்டியில். we can win the match. we can win the match, நம்மளால் போட்டியில் ஜெயிக்க முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கேன், உங்களால் போட்டியில் ஜெயிக்க முடியும். ஆன்சர் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? சப்ஜெக்டை மட்டும் மாற்றினா போதும். பாருங்க, யூ கேன் வின் த மேட்ச். என்னால் போட்டியில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஐ கேன் வின் த மேட்ச். அவங்களால போட்டியில் ஜெயிக்க முடியும். தே கேன் வின் த மேட்ச். அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியும். ஹீ கேன் வின் த மேட்ச். அவளால் போட்டியில் ஜெயிக்க முடியும். பேசுங்க, நான் பேச பின்னாடியே பேசுங்க. ஷீ கேன் வின் த மேட்ச். புரியுதா? ஈஸியாக இருக்குதா? இப்போ கேன் அப்படின்னா முடியும். ஒரு செயலை ப்ரெசண்ட்டில் ஒரு சப்ஜெக்டால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல வரும்போது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் கேன் அப்படிங்கிற மாடல் வெர்பை பேசினா போதும். ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு பேசணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு கேன் அப்படிங்கிற இந்த வேர்டை நல்லா புரிஞ்சுக்குங்க. கேன் அப்படின்னா முடியும். ப்ரெசண்ட்டில் ஒரு சப்ஜெக்டால் என்ன செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல வந்தாலும் சப்ஜெக்டோட கேன் வச்சு பேசுங்க. பாருங்கள், இங்கே வி, யூ, ஐ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஹீ, ஷீ, இட் இதுவும் சப்ஜெக்ட். மொத்த சப்ஜெக்டில் எத்தனை இருக்குது? 7 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த 7 சப்ஜெக்டை வச்சும் நம்ம கேன் வச்சு பேசலாம். ஐ கேன், we கேன், யூ கேன், தே கேன், he கேன், she கேன், it கேன். ஈஸியாக இருக்கா? இன்னும் நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கேன் வச்சு பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட 10 days and 5 days கிளாஸ்க்கான பிபிடி இருக்குது. ஸோ if you want, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ தேர்ட் பாருங்க, கயலால் நல்லா பாட முடியும். கயலுக்கு பாடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது. கயலால் நல்லா பாட முடியும். பேசலாமா? இங்கே நான் 4 பாயிண்ட் எழுதியிருக்கேன். இந்த 4 பாயிண்ட்டுக்கும் இந்த சென்ஸில் ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். யாரால் நல்லா பாட முடியும்? சொல்லுங்கள் பார்க்கும். யாரால் நல்லா பாட முடியும்? கயலால். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் ஆன்சர் பண்ணிடலாம். கயலால் நல்லா பாட முடியும். ஓகே, செகண்ட் பாருங்கள், முடியும். தேர்ட் பாருங்க, கயலால் என்ன செயலை செய்ய முடியும்? பாடுகிற ஒரு செயலை செய்ய முடியும். ஃபோர்த் பாருங்க, எப்படி கயலால் பாட முடியும் அப்படின்னா என்ன ஆன்சர் இருக்கு? நல்லா பாட முடியும். ஓகே, இப்போ நம்ம இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணலாமா? கயல் முடியும்
கேன் கயலால் முடியும். கயல் கேன் என்ன செயலை செய்ய முடியும்? பாட முடியும். பாடுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சிங். கயல் கேன் சிங். கயல் கேன் சிங் கயலால் பாட முடியும். எப்படி பாட முடியும் அப்படின்னா நல்லா பாட முடியும். நல்லா அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெல். புரிஞ்சிருச்சா? பேசலாமா? ஆன்சர் தெரிஞ்சுன்னா வாய் திறந்து பேசுங்க. கயல் கேன் சிங் வெல். பேசுங்க. கயல் கேன் சிங் வெல். கயல் கேன் சிங் வெல். கயலால் நல்லா பாட முடியும். இப்போ நான் சொல்கிறேன் மகாவால் நல்லா பாட முடியும். நான் எப்படி சொல்கிறேன் அதை? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல சப்ஜெக்டை மட்டும் மாற்றுங்க. மகா கேன் சிங் வெல். உங்களால் நல்லா பாட முடியும் அப்படின்னா யூ கேன் சிங் வெல். என்னால் நல்லா பாட முடியும். ஐ கேன் சிங் வெல். அவங்களால நல்லா பாட முடியும். தே கேன் சிங் வெல். அவனால் நல்லா பாட முடியும். அவனால் ஹீ கேன் சிங் வெல். ஈஸியாக இருக்கா? இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த 4 பாயிண்ட்டுக்கும் எக்ஸாக்டாக நம்ம தமிழில் ஆன்சர் பண்ணும்போது அதை அப்படி நம்ம இங்கிலீஷில் மாற்றும் போது ஒரு சென்டென்ஸாக நமக்கு கிடச்சிருது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல யாரால் ஒரு செயலை செய்ய முடியும்? அவங்க தான் சப்ஜெக்ட். அப்போனா கயல் தான் சப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சா? செகண்ட் பாருங்கள். கேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாடல் வேர்ப். ஒருத்தங்களால் ஒரு செயலை செய்ய முடியும், ஒருத்தங்களுக்கு ஒரு செயலை செய்யக்கூடிய எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்ல வரும்போது கேன் அப்படிங்கிறது மாடல் வேர்ப். புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப முக்கியம். கேன் வச்சு நிறைய சென்ஸை உங்களால் பேச முடியும். நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஒரு செயலை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா கேன் வச்சு பேசிடுங்க. சில நேரங்களில் ஐயோ நம்ம தப்பாக பேசுகிறோமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுனா கூட பரவாயில்ல, தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, கேன் வச்சு பேசுங்க. ஓகே, நான் உங்களை விடுற மாதிரி இல்லை. இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே இன்னும் நிறைய சென்டென்ஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இப்போது நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். என்னால் கடைக்கு போக முடியும். வீட்டில் அப்பா சொல்கிறாங்க கடைக்கு போக முடியுமான்னு கேட்காங்க. என்னால் போக முடியும். பேசலாமா? இங்கே நான் 4 பாயிண்ட் எழுதியிருக்கேன். யாரால் கடைக்கு போக முடியும்? என்னால். தமிழில் ஆன்சர் பண்ணிடலாம். நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக மெதுவாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சு இந்த மாதிரி மேப் வச்சு நான் ஏன் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் எப்படி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்கள எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள எப்படியாவது பேச வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப பொறுமையாக சின்ன சின்ன சென்டென்ஸை வச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, என்னால் முடியும். என்னால் என்ன செயலை செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கும். போகிற ஒரு செயலை செய்ய முடியும். என்னால் போக முடியும். ஓகே, எங்கே போக முடியும்? எங்கே? ஒரு இடத்த பற்றி பேசியிருக்கோம். எங்கன்னா கடைக்கு. கடைக்கு. ஓகே, இப்போ நம்ம இது இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா வாயை திறந்து பேசுங்க. ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்க. என்னால் அப்படின்னா ஐ. முடியும் கேன். ஐ கேன். என்னால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும் அப்படின்னா போகிற ஒரு செயலை செய்ய முடியும். போகிறதுக்கு கோ அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் கோ. என்னால் போக முடியும். எங்கே? கடைக்கு. நல்லா கவனிங்க. இக்கு அப்படின்னா டு அப்படின்னு சொல்லுவோம். கடைக்கு அப்படின்னா டு ஷாப். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ ஆன்சர் பண்ணலாமா? ஐ கேன் go to shop. I can go to shop. I can go to shop. என்னால் கடைக்கு போக முடியும். இப்போ நான் சொல்கிறேன் அவனால் ஸ்கூலுக்கு போக முடியும். இதை நான் எப்படி சொல்வேன்?
சப்ஜெக்ட் யார்? அவன், he. அவனால் முடியும். he can என்ன செயலை செய்ய முடியும்? போகிற ஒரு செயலை செய்ய முடியும். எங்கே? to school. பள்ளிக்கு to school. கடைக்கு to shop. புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நான் சொல்கிறேன், அவர்களால் கடைக்கு போக முடியும். என்ன பண்ணணும்? கரெக்டுங்க. இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல தே மட்டும் போட்டு பேசுங்க. தே கேன் கோ டு ஷாப். இப்போ எங்களால் கடைக்கு போக முடியும் அப்படின்னா பேசுங்க. கரெக்டுங்க, சூப்பர். we can go to shop. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ கேன் வச்சு உங்களால் ஒரு சென்டென்ஸ் பேச முடியுதா? ஃபர்ஸ்ட் இந்த கேன் எந்த காலத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா ப்ரெசண்ட். ப்ரெசண்ட் இப்போ என்னால் ஒரு செயலை செய்ய முடியும். அது என்ன செயலாக கூட இருக்கலாம். பட் கேன் வச்சு பேசும்போது அந்த கேனுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக வேர்பை தான் பேசணும். ஐ கேன் கோ, ஐ கேன் கம், ஐ கேன் ஸ்லீப், ஐ கேன் வாக், ஐ கேன் ரன், ஐ கேன் ஸ்விம். புரிஞ்சிச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம கேன் வச்சு நிறைய சென்டென்ஸ் பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட். ஸோ தயவு செய்து இந்த 4 சென்டென்ஸ்க்கும் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் என் கூட சேர்ந்து பேசிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். என்னால் ஆங்கிலம் பேச முடியும். எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். இப்போ நீங்கள் பேசுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் பாருங்கள், யாரால் முடியும்? என்னால், ஐ. ஓகே, இதை நம்ம பேசியாச்சு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், முடியும். ஐ கேன், என்னால் முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்னால் என்ன செயலை செய்ய முடியும்? பேசுகிற ஒரு செயலை செய்ய முடியும். ஸ்பீக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த 6 பாயிண்டில் ஏதாவது ஆன்சர் இருக்கா? இந்த 6 பாயிண்ட்க்கான ஆன்சர் இதில் இருக்கா? என்ன? என்னால் பேச முடியும். என்னால் என்ன பேச முடியும்? ஆங்கிலம், இங்கிலீஷ். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவர்களால் பணம் சேமிக்க முடியும். அவங்களால பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பேசலாமா? யாரால் முடியும்? அவர்களால். அவர்களால் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். இதை பேசினோடனே கேன் அப்படிங்கிறத பேசணும். தே கேன், அவங்களால முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? பணத்தை சேமிக்கிற ஒரு செயலை செய்ய முடியும். சேமிக்கிறதுக்கு சேவ் அப்படின்னு சொல்லுவோம். தே கேன் சேவ், தே கேன் சேவ், அவங்களால சேமிக்க முடியும். எதை சேமிக்க முடியும்? பாருங்கள், எதை அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் இருக்கா? பணத்தை சேமிக்க முடியும். மணி. தே கேன் சேவ் மணி, தே கேன் சேவ் மணி. பேசுங்க. தே கேன் சேவ் மணி, அவங்களால பணத்தை சேமிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அதனால் வேகமாக ஓட முடியும். ஒரு நாய் இருக்குது சொல்கிறோம், அதனால் வேகமாக ஓட முடியும். எப்படி சொல்லணும்? அதனால் அப்படின்னா இட் கேன், அதனால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? ஓடுற ஒரு செயலை செய்ய முடியும். இட் கேன் ரன். எப்படி ஓட முடியும் அப்படின்னா பாருங்கள், எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் இருக்கா அப்படின்னா வேகமாக ஓட முடியுமா? வேகமாக அப்படின்னா ஃபாஸ்ட். இட்ஸ் ஆல். இட் கேன் ரன் ஃபாஸ்ட். இப்போ ஃபோர்த் பாருங்களேன், எங்களால் இதை செய்ய முடியும். எங்களால் அதை செய்ய முடியும். இதை எப்படி சொல்லலாம்? எங்களால், யாரால் ஒரு செயலை செய்ய முடியும்? எங்களால். we can, எங்களால் முடியும். செய்ய அப்படின்னா do. எதை பாருங்கள், எதை செய்ய முடியும்? எதை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இருக்கா அப்படின்னா இதை செய்ய முடியும். we can do this, எங்களால் அதை செய்ய முடியும். புரியுதா? ஈஸியாக இருக்காங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள்.